வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் பெண்கள் மேம்பாடு இது வந்து 7ஆம் வகுப்பில் 3ஆம் பருவ குடிமையல் இந்த புக்கில் இருக்குது. இந்த பாடம், இந்த பாடத்துடைய மதிப்பீடு வினாக்களாக பார்க்கலாமா? மதிப்பீடு: சரியான விடையை தேர்வு செய்க. பின்வருவனற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்ல? மோசமான பெயர்கால ஆரோக்கியம், ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை, HIV எய்ட்ஸ் பரவுதல், பெண்களின் குறைந்த எழுத்தறிவு விகிதம். பாருங்கள், ஆண்களுக்கு அதிக பாதுகாப்பற்ற தன்மை இதுதான் நமக்கு பாலின சமத்துவமின்மை. சரியா? அல்ல அப்படிங்கிறது. பாருங்கள், பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனை? பெண் குழந்தைகள், பெண்களின் பிரச்சனை, அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம், 3ஆம் உலக நாடுகள் மட்டும், வளர்ந்த நாடுகள் மட்டும். பாருங்கள், அனைத்து சமூகத்திலும் பெண்களும் ஆண்களும் சமம். இதுதான் பாலின சமத்துவம். சரியா? பாருங்கள், பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த உத்திகள் உதவுகின்றன? பாகுபாடுகளுக்கு எதிரான சவால்களுக்கு பெண்கள் இணைந்து பணியாற்றுகின்றனர். பெண்களுக்கான அதிகமான வருமான ஆதாரங்கள், மேம்பட்ட கல்விக்கான அணுகுமுறை, மேலே உள்ள அனைத்தும். பாருங்கள், இது எல்லாமே சேர்ந்து தான் இதை நமக்கு விட. வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்வி தவறு விடுவது ஏன்? பள்ளிக்கல்வி கட்டணம் உயர்வு காரணமாக சிறுவர்கள் மட்டும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார்கள். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. குழந்தை திருமணம் அவர்களின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிறது. மேலே உள்ள அனைத்தும். பாருங்கள், பெண் குழந்தைகள் வீட்டு வேலை செய்ய. இதான் நமக்கு சரியான ஆன்சர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவில் பெண்கள் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் புலே நினைவில் வைக்கப்படுகிறார். அவர் தனது மனைவியுடன் 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளியை தொடங்கினார். பார்க்கலாம் விடைய. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் அவர். புக்கர் பரிசை வென்ற முதல் இந்திய பெண் பார்க்கலாம். அதுக்கான விடையை வந்து நான் உங்களுக்கு நோட்டில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: சாவித்ரிபாய் புலே, சுஷ்மா ஸ்வராஜ், காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா, அர்தலி ராய். இந்த 4 நீங்கள் வந்து 4 கோட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிருங்க. அது பாருங்கள், பொறுத்துக: ஸ்ரீமாவோ பண்டரநாயக இலங்கை, வாலண்டினா தெரோஸ்கோவா சோவியத் ஒன்றியம், ஜன்கோ தபே ஜப்பான், சார்லட் கூப்பர் இங்கிலாந்து. இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுத்து எழுதிருங்க. அடுத்து பின்வரும் அறிக்கைகளை ஆராய்க. பொருத்தமான பதிலை தேர்வு செய்க. கூற்று: இப்போது அனைத்து மனிதமான நடவடிக்கைகள் அனைத்திலும் பெண்கள் ஒருங்கிணைகிறார்கள். காரணம்: சமூகத்தின் அனைத்து மோதல்களிலும் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். இதை குறிச்சிருங்க. அடுத்து கூற்று: பெண்களுக்கு எதிரான வன்முறை சாதி, மதம், வர்த்தகம், வயது மற்றும் கல்வியை கடந்து நடைபெறுகிறது. காரணம்: வீட்டு வன்முறைகள், கருக்கலைப்பு, பெண் சிசு கொலை, வரட்சணை கொலை, திருமணம் மூலம் கொடுமை, சிறுவருக்கு நிகழும் கொடுமைகள் என வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், இதுக்கு வந்து சரியான விட. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க சமூகத்தில் பெண்கள் வகிக்கும் பல்வேறு பாத்திரங்களை பற்றி விவாதிக்கவும். பாருங்கள், பெண்களின் பொருளாதார மேம்பாடு பெண்கள் பாலியல் சமத்துவம் பெறுவதற்கும் உரிமைகளை அடைவதற்கும் வழியிருக்கிறது. பெண்களை பொருளாதார முன்னேற்றப்படை செய்வதும் உலகின் பாலின இடைவெளியை குறைப்பதும் நிலைத்து நீடித்த இலக்கை அடைய உதவுகிறது. பொருளாதார மேம்பாடு அடைகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி இலக்கினை அடைவது மூலம் பெண்களால் பொருளாதார முன்னேற்றம் அடையப்படுகிறது. 3 அல்லது அதற்கு மேலான பெண்கள் ஒரு நிறுவனத்தில் செயல்படும் போது அனைத்து பரிணாமங்களிலும் செயல்படும் போது அனைத்து பரிமாணங்களிலும் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைகிறது. இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, குறிச்சுங்க. பாலின சமத்துவம் என்றால் என்ன? பாருங்கள், நாட்டின் நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு நமது சமூகத்தில் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளித்தலும் பாலின சமத்துவம் அடைதலும் அவசியமாகும். சரியா? பெண்கள் உரிமையை விளக்குக. பாருங்கள், அடிமைத்தனம் இல்லாமல் வாழ வேண்டும், வன்முறை பாகுபாடு இல்லாமல் கல்வி கற்க வேண்டும், சொத்துரிமை, சம்பாதிக்க உரிமை, சமமான ஊதியம். சரியா? இதுதான் அவங்களுக்குரிய உரிமைகள். பெண்களின் மேம்பாட்டுக்கான அத்தியாவசிய காரணிகளை பட்டியலிடுக. கல்வி ஒருவருக்கு அதிகாரப்பூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. பாலின பாகுபாடும் பார்க்கும் சமூகம் எக்காலத்திலும் முன்னேறுக்கான வாய்ப்பு அரிது. சாதியின சமயம் பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது. இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், எழுதணும். பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டு ஒரு கட்டுரை எழுதுக. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பெரிய கொஸ்டின். பாருங்கள், பெண் கல்வியின் இணையற்ற முக்கியத்துவம் அதிகரித்த கல்வியறிவு. இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். ஆள் கடத்தல். இதிலிருந்து இது வரைக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம். அதாவது எப்படி அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு வந்து அதிக அளவு கல்வியறிவு கொடுக்கணும், அதிக பெண்களுக்கு. சரியா? அடுத்து வந்து ஆள் கடத்தல்னா என்ன? வேலைக்கு வந்து
வேலைக்கு ஆட்களை குறைப்பாங்கள்ல அந்த மாதிரி இதை வந்து என்ன செய்யக்கூடாது, பெண்களுக்கு குறைக்கக்கூடாது. அது மாதிரி அரசியல் பிரதிநிதித்துவம் பெண் வாக்காளர் தான் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வரணும் அப்படிங்காங்க. அடுத்து தலைமை பொறுப்பில் வந்து அவங்களுக்கு என்னது முன்னுரிமை கொடுக்கணும். வளரும் குழந்தைகளுக்கு வந்து தாய்மார்கள் கல்வி இருந்தால் தான் பிள்ளைகள் என்ன செய்யும், கல்வி படிக்கும். அதனால் கல்வி அறிவு. அடுத்து காலம் தாழ்த்தி திருமணம். பெண் குழந்தைகளுக்கு வந்து சீக்கிரம் நினச்சக்கூடாது, கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் வயசு ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வருமான சாத்தியம், அதாவது பெண்கள் வந்து வருமானம் ஈட்டுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி செய்யணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது பெண்கள் கல்வி இருக்கும்போது உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகுது. வறுமை குறைப்பு, அதாவது பெண்களும் சம உரிமை கல்விக்கு கொடுத்தா அவங்க நினச்சவங்க வருவாய் ஈட்டுற அளவுக்கு வருவாங்க. அப்போ வறுமை நிச்சயம் குறையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த வினாக்களுக்கு பதில் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.